السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ وکفا والسلام علی عبادہ الذین اصطفى اما بعد. فقد قال اللہ تعالی فی القرآن الکریم بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم. لا يحب الله الجهر بالسوء من القول إلا من ظلم وكان الله سميعا عليما. وقال تعالى ولا تقف ما ليس لك به علم إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا. கண்ணிமிக்க சகோதர பெரியார்களே, சென்ற வாரமும் புறம் பேசுறது சம்பந்தமாக நாவுடைய விபரீதங்கள்ல மிகப்பெரிய ஒரு விபரீதம்தான், மிகப்பெரிய பாவங்கள் ஒன்றுதான் புறம் பேசுறது. அது சம்பந்தமாக சில விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டது. அது எவ்வளவு பெரிய பயங்கரமான பாவம் என்று குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. குர்ஆன்ல புறம் பேசுவது என்பது மனித இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமனானது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைத்தம் ஃபக்கரிஹ்துமூ. நீங்க வெறுப்பீங்க, உங்களுடைய சகோதரன் மௌத்தாகி மையத்தாக இருக்கிறார் என்றால் அவருடைய இறைச்சியை சாப்பிடுவதை நீங்க விரும்ப மாட்டீர்கள். அதே மாதிரி தான் புறம் பேசுவதை சகோதரனுடைய இறைச்சியை சாப்பிடுவது போன்றதாகும் என்று அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறான். இன்று பரவலாக உலகத்தில் எந்த மூலை முடுக்களையும் நடக்கக்கூடிய சர்வசாதாரணமான ஒரு பெரும் பாவம்தான் புறம் பேசுறது. ஏனைய பாவங்களை மனிதன் தப்பித்துக் கொள்கிறான். மற்ற பாவத்தின் விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவர்களும் இதுல பொடுபோக்காக இருக்கின்றார்கள். களவை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவங்க, வட்டியை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவங்க, விபச்சாரத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களும் கூட இன்றைக்கு புறம் பேசுறது என்ற பாவத்துல தப்ப முடியாம மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். மனிதன் எவ்வளவுதான் தப்ப பார்த்தாலும் இன்றைக்கு சமுதாயத்துடைய நிலைமை என்னவாகிட்டது என்று சொன்னால், நாங்க கேட்க விரும்பாட்டியும் கூட இன்றைக்கு எங்களோட காதுல புறம் விழுந்து கொண்டிருக்குது. எங்க ரெண்டு பேர் ஒன்று சேர்றோமோ அங்க புறம். ஒரு டெலிபோன் ஒன்று கால் வந்தால் அதுல பேசுறவருக்கும் யாரோட பேசப்படுதோ, கால் பண்ணுறவருக்கும் யாரோட கால் பண்ணப்பட்டுச்சோ அவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மிக குறைவாக இருக்கும். மூணாவது நாலாவது நபருடைய விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். ரெண்டு பேர் சேர்ந்து பேசினா அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் இருக்க விஷயங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும். வெளி விஷயங்கள் அதிகமாக இருக்கும். வெளி விஷயங்களை பார்த்தா ஏதாவது தனக்கு லாபமா இல்லை, யாருடைய விஷயத்தையாவது பேசிக்கொண்டிருப்போம், யாரையாவது பற்றி புறம் பேசிக்கொண்டிருப்போம். இது மனிதனை இஸ்லாத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய காரியம், சொர்க்கத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய காரியம், நன்மைகளை அழித்து நரகத்தின் பக்கம் நெருக்கமாக ஆக்கக்கூடிய காரியம்தான் புறம் பேசுறது. ஆனால் இன்றைக்கு மனிதன் ஷைத்தானுடைய அலங்கரித்து காட்டினதன் காரணமாக இன்றைக்கு இதை பாவமாக கருதுறதே குறைவு. मुहतरम हज़रात, पिछले हफ्ते भी मैंने अर्ज़ किया था कि ज़ुबान की आफतों में से सबसे ख़तरनाक और सख्तरीन आफत मुसीबत ग़ीबत हैं. ज़ुबान से होने वाली बहुत से गुनाह हैं, मुसीबतें हैं, लेकिन उनमें सबसे सख्तरीन और उमूमुल बलवा जिस पे आम लोग अक्सर लोग इसमें मुब्तला हैं वो गीबत हैं. इसके बारे में अहादीस के अंदर भी और कुरान के अंदर भी अल्लाह पाक की तरफ से और
हुज़ूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम की तरफ से सख्त तरीन वईदें हैं। अल्लाह पाक ने यहाँ तक कहा कि अपने भाई, मुर्दार भाई के गोश्त के खाने के बराबर है। अल्लाह पाक खुद पूछता है, युहिब्बु अहदुकुम अन यअकुल लहम अखीहि मैता फकरिहतुमूह, क्या आप में से कोई ऐसा है जो अपने मुर्दार भाई का गोश्त खाना पसंद करते हैं? नहीं, फकरिहतुमूह, आप उसको गिरा गुजरेगा आप पर, उसको पसंद नहीं करेंगे, नफरत करेंगे। तो फिर कैसे आप गैबत को पसंद करते हो? और हदीस पाक के अंदर भी बहुत से वईदें आया है। मैं कुछ पिछले हफ्ते अर्ज किया था। आज ये गुनाह बहुत आम है। इंसान जिना से बचता है। बहुत से लोग हैं इसमें बहुत ख्याल करते हैं कि जिना में मुबतला ना हो, चोरी में मुबतला ना हो, सूद के खाने पे मुबतला ना हो, हराम खाने पे मुबतला ना हो, इसमें बहुत एहतियात करते हैं। लेकिन ये जो सख्तरीन गुनाह हैं, इन सब में सख्तरीन गुनाह हैं। जिना से भी, चोरी से भी, रिबा, सूद से भी सख्तरीन गुनाह है गीबत। इसमें मुबतला हो जाते हैं, इसको गुनाह भी नहीं समझते। अगर दो साथी मिल जाता है, आपस की बातें बहुत कम होती हैं, तीसरे और चौथे के बारे में बहुत बातें होती हैं। उसमें कोई नफ़ा की चीज़ है दूसरे के बारे में, सारे फजूल बातें, उसके बारे में बदगुमानियाँ, उसके बारे में उसकी गलतियाँ बयान करने की बातें होती हैं। अगर एक टेलीफोन करता है दूसरे से बात करने के लिए, उन दोनों के आपस की बात बहुत कम होती है। उस टेलीफोन कॉल पर भी बहुत से दूसरों की, तीसरों की, चौथों की बातें होती हैं, गीबत हो जाती हैं। आज गीबत से बचना बहुत मुश्किल हो चुका है। ये आम हो चुका है। इसमें इंसान की हलाकत है। इंसान इस्लाम से दूर हो जाता है, जहन्नम से करीब होता है, जन्नत से दूर होता है। लेकिन इसको बहुत मामूली समझा जाता है। சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு கீபத்தை பற்றி, புறம் பேசுவதை நான் சொன்னேன், விபச்சாரத்தை விட்டு பாதுகாக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஆனால் விபச்சாரத்தை விட பயங்கரமான பாவம் புறம் பேசுறது. அல் கீபத் அஷத் மினஸ் ஸினா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விபச்சாரத்தை விட பயங்கரமான பாவம் தான் புறம் பேசுறது. விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறான், அதை விட பயங்கரமான பாவத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறான். களவெடுக்காமல் இருக்கிறான், களவு ஹராம், ஆனால் அதை விட பயங்கரமான பாவம் தான் விபச்சாரம். அதை விட பயங்கரமான பாவம் புறம், அதில் ஈடுபடுகிறான். களவை விட பயங்கரமானது வட்டி. நான் வட்டியில் மாட்டிக்கிறல, ரொம்ப கவனமா இருக்கிறேன். வட்டி எங்கெல்லாம் சம்பந்தப்படும் அதில் ஈடுபடுற இல்லைன்னு சொல்றாரு, ஆனா புறத்தில் ஈடுபடுறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மின் அர்பர் ரிபா, வட்டியில மிக மோசமான வட்டி தான் அல் இஸ்திதாலத்து ஃபீ ரிதி அஹி பிகைரி ஹக், எந்த உரிமையும் இல்லாமல் இன்னொரு சகோதரனுடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடுறவர், அப்படின்னா புறம் பேசுறவர், அடுத்தவருடைய குறைகளை பரப்புறவர், அடுத்தவங்களுடைய விஷயங்களை பற்றி பேசுறவர். இது மிக மோசமான வட்டின்னு சொன்னாங்க. வட்டிட ஒரு திர்ஹம் தாயோட 36 தடவை விபச்சாரம் செய்வதற்கு சமன். ஒரு திர்ஹம் வட்டி வாங்குறது. தாயோட 36 தடவை விபச்சாரம் யார் செய்ய போறாங்க? அதை விட பயங்கரமான பாவம் சொன்னாங்க ஒரு மனிதனுடைய மானத்தை வாங்குறது, ஒரு மனிதனுடைய குறையை பேசுறது, புறம் பேசுறது. அர்பர் ரிபா மிக பயங்கரமான வட்டின்னு சொன்னாங்க. இன்னைக்கு எங்க எத்தனை பேர் இதில் நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம்? ஹராமான உணவு வயிற்றுல போகக்கூடாது ஆசைப்படுகிறோம். ஒரு மனிதனுடைய வயிற்றுல போகக்கூடிய மிகப்பெரிய ஹராமான பொருள், நாங்கள் நினைக்கிற மாதிரி பன்றி இறைச்சி அல்ல, நாய் இறைச்சி அல்ல, அடுத்தவனை ஏமாத்தி சம்பாதிச்ச காசால் உண்ணக்கூடிய உணவல்ல, வட்டி அல்ல,
மாறாக புறம் பேசி அடுத்தனுடைய இறைச்சியை சாப்பிடுறோமே, இது அதை விட மோசமானது. வட்டினால உண்ணக்கூடியதை விட ஹராமான வேற உணவுகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட பயங்கரமான உணவு தான் இன்றைக்கு புறம் பேசுவது மூலமாக சாப்பிடுகிறோம். மாயிசுல் அஸ்லாமி ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும். அபூதாவுதுல, நஸையில, நிறைய கிதாபுகள், புகாரி ஷரீஃபில் கூட அவங்களோட ஹதீஸ் இருக்கு. அவங்க வந்தாங்க, ஜனைத் யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டாங்க. அடுத்த பக்கம் வாராரு, எந்த பக்கம் முகம் திருப்பி அந்த பக்கம் வாராங்க. வந்து சொல்லாரு, யார் சொன்ன விபச்சாரம் செய்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த சைடுக்கு முகத்தை திருப்புறாங்க. திரும்ப அந்த சைடுக்கு வராரு. 4 தடவை சொன்னார், நான் விபச்சாரம் செஞ்சேன், நான் விபச்சாரம் செஞ்சேன். 4 தடவை ஒத்துக்கொண்டதுக்கு பிறகுதான் 5வது தடவை கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜனைத்த, நீ விபச்சாரம் செய்தையான்னு கேட்டாங்க. ரிவாயத் பல மாதிரி வந்திருக்கு. சில ரிவாயத்துல சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ விபச்சாரம் செஞ்சிருக்க மாட்டாய், நீ முத்தமிட்டிருப்பாய், அல்ல அந்த பெண்ணை தொற்றிருப்பாய். ஏண்டா ஒரு அந்நிய பெண்ணை கையால தொடுறது கையுடைய விபச்சாரம், ஒரு அந்நிய பெண்ணை முத்தமிடுறது வாய் செய்யக்கூடிய விபச்சாரம், ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறது கண்ணுடைய விபச்சாரம். சஹாபாக்கள் இது மாதிரி காரியங்களை கூட விபச்சாரம் மாதிரி கருதினாங்க. இன்னைக்கு எங்களுக்கு விபச்சாரம் கூட சர்வசாதாரணமாக தெரியுது, அவங்க அதை கூட பயங்கரமாக கருதினாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அவர் தொற்றிருப்பாய் அல்ல முத்தமிட்டிருப்பாய், இல்லையா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்த ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோட ஹலாலாக தன்னுடைய ஆசையை நிவர்த்தி செய்வார் எப்படியோ அதே மாதிரி நான் அந்த பெண்ணோட ஹராமான வழியில செஞ்சேன் என்று ஒத்துக்கொண்டார். அப்படி பகிரங்கமாக அவர் ஒத்துக்கொண்டதுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிறைய காயத்தில் வருதே, அவர் வாயை மோந்து பாருங்க, அவர் மதுபானம் மருந்திருக்கிறாரான்னு கேட்டாங்க. இல்லை யாரும் சொல்லல, போதையில் இல்லை. வேறு காயத்தில் வருது, அவருக்கு புத்தி சுவாதீனம் உள்ளவரால கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சவரான்னு பாருங்க. அவன் சொன்ன, இல்லை யாரும் சொல்ல, அவர் புத்திசாலிதான மனிதர் தான், பைத்தியக்காரர் அல்ல. இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கல்லடிச்சு கொள்ளும்படி சொன்னாங்க. ஏன்? திருமணம் முடிச்சு விபச்சாரம் செய்தவர். யார் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு விபச்சாரத்தில் ஈடுபடுகிறானோ, மனைவி கூட இருந்தாலும் இல்லாட்டியும் அவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவன், அவன் கல்லடிச்சு கொல்லப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாத்துடைய தீர்ப்பு. கல்லடிச்சு கொள்ளும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு விஷயத்தை, இந்த சம்பவத்தை நாம் கவனிக்கணும். 4 தடவை வந்து விபச்சாரம் செஞ்சேன்னு சொன்னதுக்கு பிறகுதான் இவ்வளோ விசாரணைகள் ரசூல் ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு எல்லாம் பாதுகாக்கணும். இன்றைக்கு நாங்கள் என்ன உரிமையோடு அடுத்தவங்களை பற்றி பேசுகிறோம்? அவன் விபச்சாரம் செய்தானான்னு கூட தெரியாது. ஒரு செய்தி என்று வந்து சென்பேக்காண்டி அதை பற்றி அப்படியே அவன் அப்படித்தான், அவன் செஞ்சிருப்பான், அவனை வைக்கக்கூடாது. எத்தனை பேர் இப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அந்த மனிதனை கேவலப்படுத்துறதுக்காக வேண்டி. பெரும் பாவத்தில் நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம், விபச்சாரத்தோட மோசமான பாவத்தில். அவன் ஒரு தடவை தான் விபச்சாரம் செஞ்சிருப்பான், அதை பேசி பேசி நாங்கள் பல தடவை விபச்சாரம் செஞ்ச குற்றவாளியாக மாறுவோம். ஹயர், அதுக்கு பிறகு அவங்களுக்கு கல்லடிக்கப்பட்டுச்சு, கல்லடிச்சு அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. 2 பேர் பேசிக்கொண்டாங்க. பாருங்க இந்த ஆளை, கது சத்தர் அல்லாஹு அலைஹி, இவருடைய குறையை அல்லாஹு தஆலா மறைத்தான், உண்மையிலெல்லாம் மறைச்சுதான் இருந்தான். ஃபலம் ததஹு நஃப்ஸுஹு, அவர் நஃப்ஸை அவரை விட்டு வைக்கல, திரும்ப திரும்ப வந்து ஒத்துக்கொண்டாரு. கடைசிக்கு ரோஜிமா ரஜ்மல் கல்ப், ஒரு நாய் கல்லடிச்சு கொல்லப்படுவது போன்று கொல்லப்பட்டார்னு பேசிக்கொண்டாங்க. ஒரு நாய் கல்லடிச்சு கொல்லப்படுவதை போன்று வேறு கொல்லப்பட்டார் என்று 2 பேர் பேசிக்கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் விழுந்துச்சு. ரசூலா உடனே ஒன்றும் சொல்லலை, அப்படியே போய் கொண்டிருக்கிறாங்க. போற வழியில் ஒரு செத்த கழுதை இருந்துச்சு, அழுகிய கழுதை, செத்து அழுகி போனது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐன ஃபுலான் வ ஃபுலான், அந்த 2 பேருடைய பேரை சொல்லி கேட்டாங்க. இன்னார் இன்னார் எங்கேன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, நாங்கள் இங்கே இருக்கிறோம் யா ரசூலுல்லாஹ். சொன்னாங்க, இன்சிலா ஃபகுலா மின் ஹாதல் ஹிமார், இறங்கி இந்த கழுதையை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் 2 பேர் இறங்குங்க, இறங்கி இந்த கழுதை அரைச்சி சாப்பிடுங்க. சொன்னாங்க, கஃபரல்லாஹு லக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், இந்த இறைச்சி எப்படி சாப்பிட்றது சொன்னாங்க. இது உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா?
கதில்துமா மின் சாஹிபுக்குமா, இதுக்கு முன்னாடி இன்னார் சம்பந்தமாக மாயிதுல் அஸ்லமி சம்பந்தம் நீங்க பேசுனீங்களே, அது இதை விட பயங்கரமானங்க. இந்த செத்து போன கழுதையுடைய இறைச்சியை சாப்பிடுவதை விட அந்த மாயிதுல் அஸ்லமியுடைய இறைச்சியை நீங்க சாப்பிட்டீங்களே, அது அதை விட மோசமானன்னு சொன்னாங்க. ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி வ இன்னஹு லான் யன்கபிசு ஃபி அன்ஹாரில் ஜன்னா. சொன்னாங்க, நான் அல்லாஹ்வை சத்தியமாக, யாருடைய கையில் என்னுடைய ஆத்மா இருக்கு அந்த அல்லாஹ்வை சத்தியமாக நான் பார்க்கிறேன், மாயிதுல் அஸ்லமி சொர்க்கத்துடைய ஆறுல மூழ்கி குளிச்சு கொண்டிருக்கிறார். அவர் சொர்க்கத்தில் இருக்கிறார், நீங்க இங்க அவருடைய குறையை பேசி பிரச்சாரம் செஞ்சவர் தான் அவர். அதை பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்கு? அவர் பரிசுத்தவான், நான் சுத்தமாகணும், மறுமையில மாட்டிக்கொள்ள கூடாது, கல்லடி வாங்கி ஷஹீதானாரு. நீங்க அவனை பத்தி பேசி செத்த கழுதை விட மோசமா நினைச்சு சாப்பிட்டீங்களேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாங்க எத்தனை பேர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் சகோதரரே? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சர்வசாதாரண ஒவ்வொரு நாள் நாயையும் பேயையும் கழுதையும் எல்லாத்தையும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். பன்றி இறைச்சிக்கு தான் செக் பண்றோம் சாப்பாட்டுல, சாமான் வாங்கக்குள்ள இதுல நீக்கா இருக்கா, சோத்தனிங்க இருக்காண்டி. ஆனா அதை விட மோசமானதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். பன்றி இறைச்சிட பவுடர் அல்ல எலும்புடைய பவுடர் தான் சோத்தனிங்க நீக்காய். அதை விட்டு பாதுகாத்துக்கொள்ள ஒரு கொஞ்சம் பெர்சன்டேஜ் தான் போட்டிருக்கும், கட்டாயம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆனா மறுபக்கம் சுத்தமா முழு பன்றிய மாதிரி முழு கழுதைய மாதிரி அழுகி போன இறைச்சியை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமே, ஒரு தடவையா சாப்பிட்டுருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சர்வசாதாரணம் வாகனத்துல புறம், டெலிபோன்ல புறம், படுக்கையில கணவன் மனைவி என்று சேர்ந்தா அங்க புறம், சாப்பிட உட்கார்ந்தா அங்க புறம், எங்க பார்த்தாலும் கீபத். கழுதை இறைச்சி, நாய் இறைச்சி, பன்றி இறைச்சி, மனித இறைச்சி எல்லாத்தையும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அவ்வல் மா யுன்தனு மினல் இன்சான் பத்னுஹு. முதல்ல மனிதனுடைய உடம்புல சடையக்கூடியது, அழுக்காகக்கூடியது, துர்நாற்றம் எடுக்கக்கூடியது வயிறு என்று சொன்னாங்க. இதுக்கு ரெண்டு அர்த்தம் வைக்கலாம். ஒன்று, மௌத்துக்கு பிறகு முதலாவது அழுக போறது அவனுடைய வயிறு, அல்லது இரண்டாவது அர்த்தம் உண்மையிலே முதல்ல பழுதடைகிறது மனிதனுடைய வயிறு. அதுல தான் வயிற்றுல தான் ஹார்ட், கிட்னி எல்லாம் இருக்கு. சொன்னாங்க, யாருக்கு முடியுமோ தன்னுடைய வயிற்றுல சுத்தமான தேர்வது நுழைய முடியாத பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னா ஒன்று வட்டி, இதை மாதிரி பன்றி இறைச்சி, மற்ற ஹராமான இறைச்சிகள், ஹராமான உணவுகள், இது போகாம வயிற்ற பாதுகாக்கணும். இரண்டாவது, அந்த வயிற்றுக்குள்ளால போகக்கூடிய பேச்சுக்கள், புறம் போன்ற வார்த்தைகளால பேசி வயிற்றுல மனித இறைச்சியை சாப்பிடக்கூடாது என்றதை சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வயிற்றுக்குள்ளால மனித இறைச்சியை கொண்டு போகாதீங்க. எப்படி மற்ற ஹராமான இறைச்சிகள், ஹராமான உணவுகள் போகக்கூடாதுன்னு பாதுகாக்கிறீங்களோ, இது மாதிரி வயிற்றுக்குள்ளால ஹராமான மனித இறைச்சியும் போகக்கூடாது புறமை மூலமாக என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். मोहतरम हज़रात, आज गीबत आम हो चुका है। लोग इसको बहुत मामूली समझते हैं, इसको गुनाह ही नहीं समझते। जिना को कहते हैं बहुत बुरा है, इसमें बचता हो, लेकिन फरमाया गीबत अशद मिन ज़िना, गीबत, चुगलखोरी, ये जिना से भी सख्त तरीन है। और चोरी से बचता है, उससे सख्त तरीन गुनाह है ये गीबत। रिबा से, सूद से बचता है। कहता है मैं एक ही भी सूद नहीं लेता, नहीं देता, लेकिन रोजाना सूद खाने से भी सख्त तरीन गुनाह में मुबतला है। अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, इन्न मिन अर्बा रिबा अल इस्तितालत फी अर्दि अखीही बिगैर हक। सबसे सख्त तरीन सूद ये है कि इंसान अपने भाई के सिलसिले में कुछ बातों में लग जाए, यानी इसके बारे में गीबत करे, उसके आबरूजी में फर्क पड़ने की बातें करे, आबरूजी करे। ये सबसे बदतरीन जिना है, सबसे बदतरीन सूद है। अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया, एक दिरहम का सूद अपनी माँ के साथ 36 मरतबा जिना करने के बराबर है, एक दिरहम। लेकिन उससे सख्तरीन है कि अपने भाई के बारे में गीबत करना। आज कौन है अपने माँ के साथ 36 मरतबा जिना करने वाला हो सकता है? अगर किसी के बारे में पता चले इसने अपने माँ के साथ जिना किया है, तो हम किस नजर से उसको देखेंगे?
لیکن اللہ معاف فرمائے آج ہم اس سے سخت ترین گناہ میں مبتلا ہیں کہ غیبت میں لگنے کی وجہ سے. ہاں عام ہو چکا ہے ہر جگہ پر. اپنے بھائی کے گوشت کے کھانے سے بھی سخت ترین گناہ ہیں. اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم کے زمانے کے اندر واقعہ اللہ پاک نے کر کے ہمیں عبرت کے طور پر دکھایا ہے. معاذ اللہ اسلامی رضی اللہ تعالیٰ عنہ زنا میں مبتلا ہو گئے. اس میں ہمیں یہ سبق سکھایا اگر مسلمان سے زنا صادر ہو جائے اس کا برتاؤ کیسے ہونا چاہیے. زنا سے بچنا چاہیے. اگر کسی وجہ سے مبتلا ہو گیا تو اس کو کیسے ہونا چاہیے. آج ہمیں دیکھنا ہے مجھ سے ہوا ہے میں کیسے کر رہا ہوں. وہ ایمان والے تھے اس نے کیسے کیا ہے. جب زنا میں مبتلا ہوئے اللہ کے نبی کے پاس دوڑ کے آئے. کہا یا رسول زنیت تو میں نے زنا کر لیا. اللہ کے نبی اپنے منہ پیر لیے اس طرف آگے. پھر انہوں نے منہ پیر لے اس طرف. یعنی 4 مرتبہ کہا میں نے زنا کیا. اللہ کے نبی چہرہ پیر لیے. پھر 5 مرتبہ اللہ کے نبی نے پوچھا جب 4 مرتبہ اعتراف کیا ہے زنیت ہے آپ نے زنا کیا ہے. کہا ہاں یا رسول اللہ. اللہ کی روایت بہت ہے. یہ روایت نسائی اور ابو داؤد شریف کی صحیح روایت ہے اور بخاری شریف کے اندر بھی ہے, مسلم شریف کے اندر اور بہت سی کتابوں کے اندر الفاظ میں فرق آیا ہے. دوسری روایت میں اللہ کے نبی نے پوچھا نہیں آپ نے بوسہ دیا ہوگا. نہیں یا رسول اللہ آپ نے اس کو چھوا ہوگا اس کو پکڑا ہوگا کیونکہ ہاتھوں کا پکڑنا ہاتھ کا زنا ہے. نامحرم عورت کو اس کا چومنا منہ کا زنا ہے. نامحرم عورت کی طرف دیکھنا آنکھوں کی زنا ہے. شاید آپ نے اس کو زنا سمجھا ہوگا کیونکہ صحابہ کی کیفیت تھی چھوٹی سی گناہ کو بھی بڑا سمجھتے تھے. آج ہم بڑے گناہ کو بھی چھوٹا سمجھتے ہیں. تو اس لیے آپ نے اس کے ایسا نہیں یا رسول اللہ جو انسان اپنے بیوی کے ساتھ حلال طریقے سے جو کام کرے گا اس کو میں نے حرام طریقے سے غیر عورت کے ساتھ میں نے کیا ہو دوسرا عورت کے ساتھ کیا ہو. جب کلم کلا انہوں نے اعتراف کیا پھر اللہ کے نبی نے پوچھا اس کا منہ دیکھو کہ شراب پیا ہوا ہے نہیں یار نشے کی حالت میں نہیں شراب نہیں پیا ہوا یہ صحیح ہے. دوسری روایت میں آئے دیکھو یہ پاگل تو نہیں ہے اس کا عقل کم تو نہیں ہے. نہیں یار یہ تو عقل مند ہیں صحیح ہیں. پھر اللہ کے نبی نے فیصلہ فرمایا کہ اس کو رجم کرو اس کو پتھر مار سنسار کرو. جو زنا کرتا ہے شادی شدہ ہونے کے باوجود شادی کرنے کے باوجود شادی کے بعد یہ ضروری نہیں کہ بیوی ساتھ رہے یا نہ رہے یا بیوی طلاق شدہ نہ ہو یا زندہ نہ رہو. نہیں جب ایک مرتبہ شادی کر لیا اس کے بعد والوں کا حکم یہ ہے جب زنا کرتا ہے اس دنیا پہ زندہ رہنے کے لیے وہ لائق نہیں ہے. اس کو سنسار کیا جائے گا. یہ رب العالمین کا حکم ہے. یہ زمین پہ رہنے کے لیے اس کے لیے کوئی حق نہیں. اس کو سنسار کیا جائے. معاذ اللہ اسلامی رضی اللہ تعالیٰ عنہ وہ نکاح کر چکے تھے اس کے بعد زنا میں مبتلا ہوئے تو اس کے فیصلہ ہو اس کو سنسار کیا جائے تو لوگ پتھر مارے تو وہ شہید ہو گئے. اس لیے میں کہتا شہید ہوئے کہ اس نے اپنے جان اللہ کے لیے قربان کیا ہے. اپنے گناہ چھپا کے عزت کے ساتھ نہیں رہ سکے بلکہ اللہ کے سامنے اللہ سے ڈر کی وجہ سے انہوں نے سامنے ایسا کیا. تو 2 ساتھی آپس میں بات کر لیے. ایک نے کہا دیکھو انظر الی ھذا الرجل اس کو دیکھو اللہ نے اس کے گناہ کو ستر اللہ علیہ اس کے گناہ کو اللہ نے چھپایا. اس نے تو اپنا رزق نفس نہیں چھوڑا یہاں تک اس نے آگے اعتراف کر کے اب اس کو رجم الکلب اس کو سنسار کیا گیا جیسا کہ کتے کو پتھر مار مار کے مار دیا جاتا ہے. تو کتے کی طرح یہ مار کھا کے کھا رہا ہے مر رہا ہے. اللہ کے نبی سن لیے تو سب کچھ نہیں کہا. سفر شروع ہوا واپس آ رہے تھے مدینہ کی طرف. کہا ایک مرا ہوا سڑا ہوا گدھے کی طرف گزر ہوا. اللہ کے نبی نے پوچھا این فلان و فلان ان 2 شخص کے بارے میں پوچھا اس کا نام بتا کہ یہ شخص وہ شخص کہاں ہیں اور آپ وہ دونوں سامنے آئے. کہا ہاں ہونا یا رسول ہم ادھر ہیں.
अल्लाह के नबी ने कहा है इंजिला फकुला मिन हादल हिमार, उतरो, उतर के इस सड़ा हुआ गधे का गोश्त खाओ। वो परेशान हो गए, न कहा गफर अल्लाह लक या रसूल अल्लाह अयुकल मिन हादा, अल्लाह आपको माफ करे। या रसूल इस गोश्त को कौन खाएगा, ये खाने वाली चीज है। गधे का गोश्त कोई कोई नहीं खाता, हराम है, वो भी सड़ा हुआ है, कौन खाएगा, मुर्दार। अल्लाह के नबी ने कहा कद निल्तुमा मिन साहिबिकुमा लान, अभी थोड़ी देर पहले आपने अपना भाई का गोश्त जो खाया है वो अशद मिन हादा, इससे भी सख्त तरीन है, इससे भी बदतरीन है। इसका गोश्त खाना आसान है उसके गोश्त खाने से। आज अपने बारे में तो कुछ सोचना है, हम कितने लोग मुब्तला हैं, हम कितनी बातें दूसरों की कर रहे हैं, दूसरों की गीबत। उसने 4 मरतबा जिना का इतराफ किया, फिर अल्लाह के नबी ने तहकीक में पढ़े। आज हमें कोई हक नहीं, दूसरा जिना करे न करे, हमें क्या मसला। हम उसकी सलाह के लिए उसके साथ बात कर सकते हैं, उसकी बातें दूसरों तक करना ये किसी के लिए कोई इजाजत नहीं, वो गीबत है। आप उसको हाथ से रोक सकते, हाथ से रोको, जुबान से रोको, लेकिन दूसरों को बताना ये रोकना नहीं है, बल्कि ये गीबत है। तो एक ने कह दिया कि फलान ने, मैंने देखा उसने उसके घर पे दाखिल हुआ, उधर गया, तो वो फिर हम शुरू कर देते, अच्छा वो फिर उसने जिना क्या होगा, वो इधर भी जाते उधर भी क्या होगा, किया है या नहीं कोई पता नहीं, फिर हम लग जाते हैं। अपना ही नुकसान है, किसी और का नहीं है। टेलीफोन पर भी गीबत, गाड़ी में 2 बैठता है तो उधर भी गीबत, मस्जिद से बाहर निकलता है उधर भी गीबत। कभी अल्लाह माफ़ फरमाए जुम्मा खुतबा इधर हो रहा है, दूसरे तीसरे फ्लोर में भी गीबतें होती हैं, उधर बैठ के बातें शुरू कर देते हैं। आज आम हो चुका है, बीवी के साथ बिस्तर पे बैठा हुआ है, उधर उसके साथ गीबत कर रहा है, या वो इसके साथ गीबत करे सुन रहा है, दोनों गुनहगार हैं। खाना खा रहा है, गीबत। आज कौन है ये सुअर का गोश्त खाने के लिए तैयार है? कौन तैयार है कि कुत्ते का गोश्त खाए या गधे का? लेकिन हम दुकान में जाते हैं बिस्किट खरीदने के लिए, दूसरी चीज इसमें पूछते इसमें निकाज़ाय तो नहीं है, शॉर्टनिंग तो नहीं है। यह तो बहुत ज़रूरी है, मालूमात करके खरीदे, हलाल खाना होना चाहिए। उसमें 1% या उससे थोड़ा सा ज़्यादा या कम होता है, वो भी गोश्त सूअर का कोई हिस्सा उसके केमिकल के ज़रिए बदल के डाल देते हैं, वो भी हराम है। उससे हम बचते हैं, 1 ग्राम भी नहीं होता। लेकिन आज पूरे के पूरे सूअर हम खा रहे हैं गीबत के ज़रिए, गधे को खा रहे हैं, कुत्ते को खा रहे हैं। ये अल्लाह के नबी और अल्लाह ने हमें बताया हम कितने सख्त तरीन गुनाह में मुब्तला हैं। आज इसको मामूली समझते हैं। नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम, अल्लाह कुरान में सुन रहा, नबी पाते उम्मत का अल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम, वला तख्फु मा लैसा लक बिही इल्म, எதில் அவனுக்கு அறிவில்லையோ, பூர்த்தியான தெளிவான அறிவில்லையோ அதில் நீ தலையிடாதே. இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. இந்த காது, இந்த கண், இந்த உள்ளம், இது அனைத்து மறுமையில் விசாரிக்கப்படும், ஒவ்வொன்றா விசாரிக்கப்படும். இன்றைக்கு அறிவு இருந்தோ இல்லையோ அடுத்தவங்களை பற்றி பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. குல்லுல் முஸ்லிம் அலல் முஸ்லிம் ஹராமுன் இர்துஹு வ மாலுஹு வ தமு. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அடுத்த முஸ்லிமுடைய 3 விஷயங்கள் ஹராம். 3 விஷயங்கள் ஹராம். ஒன்று அவருடைய உயிரை பாதுகாக்கணும், அதை போக்குறது ஹராம், கொலை செய்யறது ஹராம். அவருடைய பொருள் அவருடைய அனுமதி இல்லாமல் எடுக்கிறது ஹராம், அவர் விரும்பாமல் எடுக்கக்கூடாது. 3வது அவருடைய மானம், அவருடைய மானத்தை போக்குறது ஹராம். இன்னைக்கு புறமை மூலமாக மானம் போக்கப்படுகிறது. இன்னைக்கு மானம் போக்கப்படுகிறது. ஒரு முஸ்லிமை தவறாக கருத போய் தான் அவரை மக்களுக்கு மத்தியில் தப்பாக காட்டணும் தன்னைக்கு புறம் பேசுகிறோம். எனக்கு என்ன தேவை இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிஹஸ்பி இம்ரிஇ மின ஷர் ஐயஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம். தன்னுடைய முஸ்லிம் சகோதரரை பற்றி மோசமாக கருதல் இருக்குதே, இதுவே போதும் இவன் மோசமான என்பதற்கு.
இவன் கெட்டவனுக்கு அடையாளம் தான் அடுத்த முஸ்லிமை தவறாக நினைக்கிறது, தப்பாக நினைக்கிறது, சாதாரணமாக கருதுறது. அதனால் நான் சென்ற வாரம் ஞாபகப்படுத்தினேன், மிகப்பெரிய சலாமத், யாரை பற்றியும் பேசவும் கூடாது, கேட்கவும் கூடாது. அப்பதான் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். நல்ல விஷயங்களை பேச தொடங்கினாலே பாவத்தின் பக்கம் போக தொடங்கிடும். அதனால முடியுமான மட்டும் நலவுமான கெடுதியுமான அப்படி பேசினா நலவோடு நிறுத்தி கொள்ளணும், இல்லாட்டி ஒன்றுமே பேசக்கூடாது. ஏன்? எங்கட நன்மை நாங்கள் இழக்க போறோம். 2 பெண்கள் ரசூலுடைய காலத்தில் நோன்பு பிடிச்சாங்க. அசராகும் போது அவங்க நிலைமை பயங்கரமாகிட்டது. பசி தாகம் அவங்க உயிர் போற நிலைமைக்கு வந்துட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாத்திரத்தை கொடுத்து அனுப்பினாங்க. 2 பேருக்கு அதில் வாந்தி எடுக்கும்படி சொன்னாங்க. 2 பேரும் வாந்தி எடுத்தாங்க. அந்த வாந்தியில் அதிகமான பகுதி இரத்தமும் சதக்கட்டியும் தான் விழுந்துச்சு. இரத்தமும் சதக்கட்டியும். ஆச்சரியப்பட்டாங்க. சொன்னாங்க, இவங்க 2 பேரும் ஹலாலான உணவை கொண்டு நோன்பு பிடித்தார்கள், ஹராமான உணவை கொண்டு நோன்பை முறித்து விட்டார்கள். என்ன ஹராமான உணவு? என்ன ஹராமான உணவுண்டா, இவங்க 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து புறம் பேசினார்கள். நோன்பு பிடிச்சு கொண்டு அடுத்தவங்களை பற்றி புறம் பேசினார்கள். அடுத்தவங்களுடைய இறைச்சியை சாப்பிட்டுட்டாங்க. அதனால் இவங்களுக்கு நோம்பும் பாரமாகிட்டது, நோம்பும் கஷ்டமாகிட்டது. இன்னைக்கு எங்களோட வாழ்க்கை கஷ்டமா இருக்கக்கூடிய காரணங்களை ஒன்று நாங்கள் புறமில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையில பரக்கத்தை இழந்துடுறோம், நிம்மதி இழந்துடுறோம். ஒரு பிரயாணத்தில் 2 பேரை ரசூலுடைய காலத்தில் தவறாக அடுத்தவங்களை பற்றி புறம் பேசினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட பல்லுகளை கிண்டிக் கொள்ளுங்க, பல்லு நடுவில் இறைச்சி தெரியுதுன்னு சொன்னாங்க. அவன் சொன்னாங்க, யாரும் சொன்னாங்க, இன்னும் இன்னைக்கு இறைச்சி சாப்பிடவே இல்லையே சொன்னாங்க. இப்போ கொஞ்சத்துக்கு முந்தி நீங்கள் 2 பேரும் இன்னாருடைய இறைச்சியை சாப்பிட்டு கொண்டு இருந்தீங்க, அந்த இறைச்சி அவங்க 2 பேருடைய பல்லு நடுவில் இருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கு எல்லாம் எங்களுக்கு மறைச்சு வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு எல்லாம் காட்டினான்னா இன்றைக்கி எங்கள் எல்லாருடைய பல்லு நடுகள் எல்லாம் இறைச்சி தான் விளங்கி கொண்டிருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் அடுத்தவங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். அடுத்தவங்களை பற்றி பேசுவதனால எங்கள் நன்மை இழக்கிறோம், அடுத்தவங்களுடைய பாவங்களை நாங்கள் சுமக்கின்றோம். அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவரை அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை பற்றி அதிகமாக குறை பேசுவார், அவங்கள பற்றி தப்பாக மக்களுக்கு மத்தியில் சொல்லுவார். அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒருத்தர் பெரிய ஒரு அவங்கள கேள்விப்பட்டு சின்ன பற்றி நார் இப்படி பேசுகிறாருன்னு. அவங்க போய் சண்டை பிடிக்கல, அவரோட ஃபைட்டுக்கு போகல, வாதிடல்ல, அவருக்கு ஏசல்ல. ஒரு பழக்கூடை ஃப்ரூட்ஸ்கள் நிரம்பி ஒரு கூடை எடுத்துக்கொண்டு போனாங்க. போய் அவருக்கு அன்பளிப்பு கொடுத்தாங்க. அவர் சொன்னார், எது என்னத்துக்கு இது? இல்லை, நீங்கள் என்னை பற்றி அங்கே பேசுகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். அதனால் அல்லாஹு தாலா உங்களுடைய நன்மைகள் எல்லாம் எனக்கு தந்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு நான் இதை விட பெருசாக நான் தர முடியலை. ஏன்னா நீங்கள் தரக்கூடியது எனக்கு கொடுக்குற அன்பளிப்பு இருக்குதே, ஒவ்வொரு நாள் நீங்கள் நன்மையை அனுப்பி கொண்டிருக்கிறீங்க, அதுக்கு இது சமனாகாது. இருந்தாலும் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சிருக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். அவர் வெட்கப்பட்டார், மன்னிப்பு கேட்டார். இனிமேல் நான் உங்களை பற்றி எதையுமே பேச மாட்டேன்னு இந்த பாவத்தை விட்டுட்டார். இன்னைக்கு நாங்கள் உண்மையிலே அடுத்தவனை பற்றி புறம் பேசுகிறோம் என்றால் எங்கள் நன்மைகளை அடுத்தவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு நன்மை இல்லை என்றால் அவனுடைய பாவத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்ல பைத் சேர்ந்தவராக கூட மக்கள் கருதுவாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமான சஹாபி. அவங்க சொல்றாங்க, நான் யாரை பற்றியும் புறம் பேச மாட்டேன், அப்படி நான் பேசித்தான் ஆகணும் என்று சொன்னால் என்னுடைய பெற்றோரை பற்றி பேசுவேன்னு சொன்னாங்க. என்னுடைய தாய் தந்தையரை பற்றி பேசுவேன். ஏன்? என்னுடைய நன்மையை நான் யாரை பற்றி புறம் பேச அவனுக்கு கொடுக்க வேண்டி வரும். அதனால நான் அடுத்தவனுக்கு கொடுக்கிறதை விட என்னுடைய தாய் தந்தையரை கொடுக்கிறது சிறந்ததுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாங்கள் அடுத்தவனோட விரோதத்தை காட்டுறதுக்காக அவனை பற்றி குறையாக பேசுகிறோம். ஆனால் உண்மையில விரோதத்தை காட்டுறோம் இல்லை, அவனுக்கு நலவு செஞ்சு கொண்டிருக்கிறோம். அவனுக்கு நலவு செய்கிற நன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறோம், அல்லது அவனுடைய பாவத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அக்கல உக்லதன் பிரஜுலி முஸ்லிம், ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் சகோதரின் காரணமாக அவனுக்கு உணவு கொடுக்கப்படுது என்று சொன்னால் அல்லாஹு தஆலா இவருக்கு நரகத்தில் அதே மாதிரி உணவு அளிப்பான். அப்படின்னா இந்த ஹதீஸ்க்கு என்ன விளக்கம்? ஒருத்தர்
ஒரு முஸ்லிமை பற்றி இன்னொருத்தன்ட்ட புறம் பேசுகிறான். அவங்க ரெண்டு பேரும் விரோதிகள். இவருக்கு நட்பை காட்டுறதுக்காக வேண்டி அவனை இவன் விரோதியாக கருதுற மாதிரி அவனுடைய குறையை இவற்றை சொல்றாரு. அதனால் இவர் சந்தோஷப்படுறார், என்னுடைய விரோதியோட இவரும் விரோதியா இருக்கிறாரு, அவரை பற்றி குறைகளை நேற்று சொல்றாருன்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டு அவருக்கு உணவளிக்கிறார், அன்பளிப்பு கொடுக்கிறார் என்றால் அல்லாஹ் அவனுக்கு அதே மாதிரி நரகத்தில் அவனுக்கு அல்லாஹ் உணவளிப்பான். யாருக்கு? சாப்பிட்டவனுக்கு. சாப்பிட கொடுத்தவனுக்கு வேற இருக்குது, சாப்பிட்டவனுக்கு அல்லாஹ் அப்படி கொடுப்பான். இதே மாதிரி ஒரு முஸ்லீமை பத்தி இன்னொருத்தட்ட குறையாக பேசினாரு, அது சந்தோஷப்பட்டவன் இவனுக்கு ஆடை அளித்தால் இதே மாதிரி ஒரு ஆடை அல்லாஹ் நரகத்தில் அவனுக்கு அணிவிப்பான் என்று சொன்னாங்க. உலகத்தோட விஷயம் முடியாது சகோதரர்களே. உலகத்திலே நஷ்டம்தான், மறுமையிலே மனிதன் பெரிய நஷ்டவாளியாக மாறிடுவான். அதனால இந்த பாவம் பரவலாக நடக்குது, பரவிக்கொண்டே இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு தொற்று நோய். இது யாரையும் விட்டு வைக்காத, ஒவ்வொருத்தரும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு நல்ல வழி, லேசான வழி. அது அபூபக்கர் செஞ்சாங்களே, வாயில கல்ல போட்டு கொண்டிருந்தாங்க. ஏன்? பேசக்கூடாது. பேசுறா தேவையான விஷயம்டா கல்ல எடுத்துட்டு பேசுவாங்க, அதில் போட்டுக்கொள்வாங்க. யார் அபூபக்கர்? சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லப்பட்டவர். அவங்க ஒரு தடவை தன்னை நாவை பிடிச்சி இழுத்து கொண்டிருக்கிறாங்க. அது துமர் கேட்குறாங்க, அபூபக்கர் என்ன செய்றீங்க? சொன்னாங்க, இதால இது எங்களை பெரிய நஷ்டத்தில் போட்டிருக்குன்னு சொன்னாங்க. இந்த நாவு பெரிய நஷ்டத்தில் போட்டிருக்கு. நாங்கள் எப்போவாது யோசிச்சிருக்கிறோமா? இந்த நாவு என்ன செஞ்சு கொண்டிருக்குது? இதால எனக்கு லாபமா நஷ்டமா? சிலவங்க தான் பேசுறதை எழுதி கொள்வார்கள், இரவுல பார்ப்பாங்க, நான் இன்றைக்கு பேசினது எத்தனை நலவு எத்தனை கெடுதி. தவறுகள் இருந்தால் யாரைய பற்றி புறம் பேசியிருக்கிறோம்டா பாவ மன்னிப்பு கேட்பாங்க, அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்பாங்க. இன்றைக்கு மௌத்தானாக்களை கூட விட்டு வைக்கிறது இல்லை. ஹயாத்தானாக்களை பேசி முடிஞ்சு மௌத்தானாக்களை பற்றி பேசுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதமா தஹதுக்கும் ஃபதஊஹு, ஒருத்தர் மௌத்தாகிட்டார்னா அவரை பற்றி பேசவே வேண்டாம், விட்டுடுங்க. வலா தகௌஃபி, அவரை பற்றி எந்த பேச்சும் பேசுடாதீங்க, எவ்வளோ பெரிய மோசமானவனாக இருந்தாலும் சரி. ஏன்? உயிரோடு இருக்கிறவன்ட்டு யாரும் போய் மன்னிப்பு கேட்கல, நான் இப்படி பேசிட்டேன்னு சொல்லி. ஆனால் மௌத்தானவன்ட்டு எப்படி மன்னிப்பு கேட்கறது? ஒரு வழியும் கிடையாது சகோதரர்களே. அதனால ஹயாத்தானாக்களை பற்றியும் தேவையில்லை, மௌத்தானாக்களை பற்றியும் தேவையில்லை. யாரையும் பற்றியும் புறம் பேசுறதை விட வேண்டும். இதனால் எந்த லாபமும் கிடையாது. நாங்கள் பலகீனப்படுவோம், எங்களோட அமல்களில் குறை ஏற்பட்டு கொண்டே போகும், எங்களோட ஈமானை இழந்து கொண்டு போவோம், எங்கள் நன்மையை இழந்து கொண்டே போகிறோம், அடுத்தவங்களுடைய பாவங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். அக்கவுண்ட் லொஸ்டில் போய்கொண்டிருக்குது. வியாபாரத்தில் லொஸ்ட்னா எவ்வளோ கவலைப்படுறோம், அமலுடைய லொஸ்ட் எங்களுக்கு லொஸ்டாகவே தெரியுதில்லை. மிகப்பெரிய நஷ்டவாளிகள் சகோதரர்களே. நஷ்டம் விளங்குண்டா கொஞ்சம் அதை நிவாரணை செய்யறதுக்கு உணர்வாவது வரும். நான் லொஸ்டாகி கொண்டிருக்கிறேன் ஒருத்தனை யோசிக்கலாட்டி அவன் எப்படி தலை தூக்குவான்? அவன் எப்படி திருந்துவான்? எப்படி லாபம் அடைவான்? இன்னைக்கு நாங்கள் நஷ்டமாளியாக ஆகிக்கொண்டிருக்கிறோம் உணர்வு எங்களுக்கு இருக்கணும். நான் செய்கிறது பாவம் விளங்கணும், அப்போதான் நாங்கள் தப்பித்துக் கொள்வோம். அல்லாஹுத்தாலா எனக்கும் உங்களுக்கும் விளங்கி இந்த பெரும் பாவத்தை இதிலிருந்து அல்லாஹுத்தாலா விடுபடக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. யாரெல்லாம் தப்பித்துக் கொண்டிருக்கிற அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா இறுதி மூச்சு வரைக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அது மாதிரி பாவத்தில் ஈடுபட்டு அல்லாஹுத்தாலா அவர்களையும் எங்கள் எல்லாரையும் எல்லாம் பாதுகாத்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலमीन। इसलिए हजरात, इस गुनाह से हमें बचना है। आज इंसान अपने जुबान से जो चाहे बातें करता है, जिसके बारे में बातें करता है, अपने इल्म में हो या ना हो, अल्लाह खुद फरमाता है वला तक़फ़ु मा लैसा लक बिही इल्म। जिस चीज़ के बारे में तेरा पूरा इल्म ना हो उसके बारे में उसके अंदर सर मत घुसा, दाखिल मत नहीं होना, क्योंकि इन्न सम वल बसर वल फुआद कुल्लु उलाइका काना अन्हु मसूला। ये आँख, ये कान, ये हाथ, ये दिल, सारे के बारे में क़यामत के दिन सवाल किया जाएगा। सबको जवाब देना, क्या हम दिल पे भरे हुए थे, जुबान से क्या बातें क्या हैं, आंखों से क्या देखा है, कानों से क्या सुना है, सबका हिसाब देना पड़ेगा। इसलिए हिसाब जो दुनिया में करेगा आखिरत में बच जाएगा। हर बात के अंदर अपने आप का ख्याल करना है, किसी के बारे में बात ना हो। सूद से जैसे बचते हैं, जिना से बचते हैं, ऐसा ही गैबत से बचने की पूरी कोशिश करें। हम किसी के बारे में बात न करें, ये इंसान का अपने आप को हलाकत करने वाली चीज़ें हैं। अपने नेकियां दूसरों को दे देते हैं, दूसरों को बुराइयों को हम उठाना पड़ता है। हज़रत अबू बकर रज़ी अल्लाह तआला अन्हु अपने मुंह पे पत्थर रखते थे, इसलिए कि मुंह से गलत बात न निकले। जब ज़रूरी बात करनी पड़ती है पत्थर को उठाते, कंकरिया, फिर बातें करते थे। एक मरतबा हज़रत उमर ने देखा अपनी ज़ुबान को वो खींच रहे थे,
نے پوچھا یا خلیفۃ المسلمین کیا ہو گیا, آپ کیوں اس کو کھینچ رہے؟ کہتے ہیں اس نے ہمیں بہت سی چیزوں میں ہلاکت میں ڈالا ہے. کون کہہ رہا ہے؟ جس کی جنت کی بشارت دی ہوئی ہے, جس کے بغیر جنت کے دروازہ امتوں کے لیے نہیں کھلے گی, وہ انسان اسے عمل کر رہا ہے. آج ہم کوئی پرواہ نہیں کرتے, غیبت کرتے تو ہم اپنے نیکیاں کھو لیتے ہیں, اپنے اوپر ہلاکت ہیں. 2 عورتیں روزہ رکھی, ان کی حالت بہت خراب ہو گئی, تو اللہ کے نبی کو بتایا گیا. اللہ کے نبی نے ایک پیالہ بھیجا, کہا اس پہ آپ الٹی کرو. انہوں نے دونوں الٹیاں کی, اس میں اکثر حصہ خون اور گوشت کے ٹکڑے نکلے, تو سب پریشان ہو گئے. اللہ کے نبی نے بتایا کہ اللہ نے مجھے بتایا ہے کہ ان دونوں نے حلال گوشت کے ذریعے روزہ رکھا اور حرام گوشت کے ذریعے روزی کے ذریعے روزہ توڑا ہے. یعنی غیبت کیا ہے, دوسروں کی غیبت کیا, اس وجہ سے ان کے اوپر روزہ باری ہوگی. آج ہم غیبت کرنے کی وجہ سے ہمارے روزانہ روزی باری ہو رہی ہے, ہماری زندگی باری ہو رہی ہے, ہر چیز اللہ مشکل کر دیتا ہے غیبت کی وجہ سے. ہمیں احساس نہیں ہو رہا. 2 ساتھی آئے, اللہ کے نبی نے کہا کہ اپنے دانتوں کے خلل کر لو, گوشت نظر آ رہا ہے. کہا یا رسول اللہ, آج کل ہم نے گوشت کھایا نہیں. فرمایا تھوڑی دیر پہلے تم دونوں نے بیٹھ کے فلاں کی غیبت کیے ہیں, اس کے گوشت کے ٹکڑے اپنے دانتوں کے درمیان نظر آ رہا ہے. آج اللہ کا احسان ہے, اللہ پاک نہیں دکھا رہا, ورنہ ہمارے منہ بھر کے دوستوں کے گوشت ہی نظر آئے گا. اتنی ہم غیبت میں مبتلا ہیں, اس کو بہت معمولی سمجھتے ہیں. یہ اپنی نیکیاں برباد کرنے والی ہے, دوسرا کے گناہوں کو اٹھانے والی ہے. حضرت ابو حنیفہ رحمۃ اللہ علیہ کے پڑوسی ایک تھا, وہ ان کی برا بلا کہتا تھا, ان کی غیبتیں کرتا تھا. ان کو پتہ چلا تو فوراً انہوں نے ایک ٹوکری بھر کے پھل فروٹ لے کے اس کے پاس گئے, اس کو ہدیہ کے طور پر دیے. اس نے کہا حضرت یہ کیوں ہیں؟ فرمایا نہیں, مجھے پتہ چلا ہے کہ آپ میرے بارے میں برا کہہ رہے ہیں, اس سے الحمدللہ آپ کی طرف سے مجھے روزانہ نیکیاں آ رہی ہے آپ کی طرف سے, تو یہ بہت بڑا احسان آپ مجھ پہ کر رہے ہیں. اس کا بدلہ میں کر نہیں سکتا, لیکن تھوڑا سا میرے وسعت کے مطابق میں تھوڑا سا ہدیہ آپ کے لیے پیش کر رہا ہوں. اس کو احساس ہوا میں کیا کر رہا ہوں. اس نے ان کے پیر پکڑا, معافی مانگا, اس کے بعد اپنا گناہ چھوڑ دیا ہے. لیکن حقیقت ہے, جو دوسروں کی غیبت کرتا ہے اپنے نیکیاں اس کی طرف بھیج رہا ہے. اگر اپنے پاس نیکیاں نہیں ہے تو اس کی برائیاں یہ لے رہا ہے. اس لیے حضرت ابن مسعود رضی اللہ تعالیٰ عنہ نے فرمایا, جن کے بارے میں صحابہ کرام شروع میں یہ سمجھتے تھے اہل بیت کے ہیں, یعنی اتنا حضور پاک صلی اللہ علیہ وسلم کے گھر کے اندر داخل ہوتے تھے, آتے تھے, رہتے تھے, تو دوسرے لوگ سمجھتے تھے یہ اہل بیت کے ہیں. اتنا اللہ کے نبی کے قریب ترین صحابی, وہ کہتے تھے میں کسی کے بارے میں غیبت نہیں کروں گا, اگر مجھے کرنا پڑتا ہے تو میں اپنے ماں اور باپ کے بارے میں, میرے والدین کی غیبت کروں گا. وہ کہا کہ حضرت کیوں ماں باپ کی غیبت کریں گے؟ کہا کیونکہ جو غیبت کرتا ہے وہ اپنی نیکیاں اپنے والدین کو دیتا ہے, یا نہیں ہے تو ان کی گناہ لے لیتا ہے. جس کی غیبت کرتا ہے اس کو دے دیتا ہے. میں یہ غیبت اس لیے کرنا چاہتا میں اپنے ماں باپ کے بارے میں غیروں کو کیوں دوں اپنی نیکیاں, میں اپنے ماں باپ کو دوں. ان کی غیبت اگر کروں گا میرے نیکیاں میرے والدین کی طرف جائے گا. آج ہم دوسروں کے بارے میں دشمنی کرنے کی نیت سے ہم اس پہ احسان کر رہے ہیں, اپنے نیکیاں اس کو دے رہے ہیں, یا اس کے گناہ ہم اٹھا رہے ہیں. اس لیے بھائیو, یہ سخت ترین گناہ ہیں, بہت بڑے لاسٹ کی طرف ہم جا رہے ہیں. اگر کوئی کاروبار کرتا ہے, حساب لگاتا ہے, بہت سے سلف ہمارے اکابرین ایسے تھے, صحابہ, اس کے بعد کے دور کے والے, اپنی جتنی بھی باتیں کرتے اس کو لکھ لیتے تھے, رات میں حساب کرتے تھے, دیکھتے تھے میں کتنی بات اچھی کیا اور برا. اگر اچھا کیا الحمدللہ, برا کیا تو فوراً اللہ سے توبہ کرتے. اگر کسی کے بارے میں غیبت وغیرہ کر لیتے اس سے جا کے معافی مانگتے. اس طریقے سے حساب ہوتا تھا. جب انسان اپنے حساب کرتا ہے, جب اس کو پتہ چلتا ہے میں لسٹ کی طرف جا رہا ہوں, پھر اس سے سدھرتا ہے, اس کو صحیح کرنے کی کوشش کرتا ہے, لسٹ سے بڑے لاسٹ ہونے سے بچتا ہے. اگر کسی کی احساس ہی نہیں ہے میں لاسٹ کی طرف جا رہا ہوں, وہ کہاں سے بچے گا؟ آج ہم اسی حال میں ہیں.
اپنے آپ کے بارے ہم سوچتے نہیں، عمل کرتے کم لیکن اس کو کھوتے ہیں زیادہ، اس کے ہم برا عمل کے ذریعے، غیبتوں کے ذریعے اس کو کھو لیتے ہیں۔ اس لیے اللہ پاک مجھے بھی آپ کو بھی احساس دلائے اور ایسے گناہ سے بچنے کی توفیق عطا فرمائے، اور جو لوگ اس غیبت سے بچے ہوئے اللہ پاک ان کو تا حیات یعنی آخر دم تک بچنے کی توفیق عطا فرمائے، اور آج سے ہمیں بھی اس سخت ترین گناہ سے بچنے کی توفیق عطا فرمائے۔ وآخر دعوانا الحمدللہ رب العالمین۔